வணக்கம். இந்த பதிவில் ரோஜா வளர்க்க விரும்பும் உங்களுக்கு சில டிப்ஸ் இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வீட்டில் அழகழகான ரோஜாக்கள் பூத்துரும். அடிப்படையாக நல்ல ஒரு மண் கலவை நம்ம தயார் பண்ணணும். இருகலான மண் கலவையில் வேர் அதிகமாக போக வழி இருக்காது. அதனால் நாம் லேசான மண் கலவை, மண்புழு உரம், கம்போஸ்ட் இவற்றை மண்ணில் கலந்து கோகோபீட்டும் கலந்துக்கலாம். அப்படி ஒரு மண்கலவை உருவாக்கி அதில் நாம் செடி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சூரிய வெளிச்சமும் கண்டிப்பாக அவசியம். சூரிய வெளிச்சம் இல்லைன்னா செடி செழிப்பாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் செடி வேகமாக நல்லா வளரும். கோடை காலத்தில் மட்டும் நம்ம ஷேட் கொடுத்தா போதும். அடுத்ததாக செடியில் பெரிய செடிகளில் இருக்கக்கூடிய பழைய இலைகளை நாம் எடுத்துடணும். அப்போது நம்ம வீட்டு பழைய செடிகள் எல்லாம் இப்படி வேகமாக வளர ஆரம்பித்து மொட்டுக்கள் வச்சிரும். தினம் தினம் தண்ணீர் ஊற்றுறது நம்ம கடமையாக நினச்சி செடிகளுக்கு அதிக தண்ணீர் கொடுக்கக்கூடாது. தேவையான அளவு மட்டும் கொடுங்க. மேல் பகுதி லேசாக வறட்சி ஆன பிறகு நீங்கள் தண்ணீர் கொடுத்தால் போதுமானது. சீசனை பொறுத்து நம்ம தண்ணி கொடுக்கறத அதனுடைய அளவை, செடியின் அளவை பொறுத்தும் நம்ம தண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி செழிப்பாக வாங்கிய செடிகளை நல்ல மண்கலவையில் வச்சு சூரிய ஒளி படும்படி லேசான மண்கலவையில் நீங்கள் வச்சு வளர்க்கும் பொழுது ஈஸியாக நாம் மண்கலவையில் கலந்த உரத்திலிருந்தே சத்துக்களை எடுத்து அது வளர ஆரம்பிக்கும். அப்புறம் தளிர்கள் வந்த பிறகு நாம் படிப்படியாக உரங்களை வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ட்ரீ ரோஸ் எவ்வளோ உயரம் போயிருக்கு பாருங்கள். இப்படியே நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல பராமரிப்பில் நமக்கு செடிகள் பூத்துரும். அடுத்து தளிர்கள் வந்த பிறகு என்னோடய சேனலில் நீர் உரங்களும் இருக்குது, திட உரங்களும் இருக்குது. என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல்-19 உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல் இவற்றை நல்ல தளிர்கள் வந்த பிறகு வாரம் ஒன்றை மாற்றி மாற்றி கொடுங்க. இந்த வகையில் நீங்கள் உங்கள் பராமரிப்பை செய்தீர்களானால் உங்கள் வீட்டிலும் இது போன்ற பூக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.